நம்மளோட சேனல்ல பேய் பயம் யாருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இது பயம் இருக்கிறவங்களுக்கு. பேய் படம் பிடிச்சவங்க யாரா இருப்பாங்க? பொதுவா ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே பேய் படங்களை அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பேய் படத்தையும் விரட்டி விரட்டி பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு பேயை கண்டாலே அந்த பேய் படம்னாலே சேனலை மாத்திருப்பாங்க. இதுக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்கு. பேயை பார்த்து பயந்து ஓடுறது ஒரு டைப்பு. பேய் படங்களை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு வரும் அப்படின்னா, ராகு கேது உங்களுடைய ஜாதகத்துல நல்ல வலுவாகி பாவத்துவம் இல்லாம சுபத்துவமா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பேய் படத்தோட தன்மைகள் உங்களுக்கு அதீதமா இருக்கும். பார்க்கணும், அதில் ரிசர்ச் பண்ணணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தன்மை ரொம்பவே இருக்கும் பேய் படங்களை பார்க்கறதுல. ஸோ இதுல கூட சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாங்க, கேதுவோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பேய் படத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரொம்ப நெருங்கி போகக்கூடாது, சுக்கிரனோ சந்திரனோ ரொம்ப நெருங்கி போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நெருங்காம ஓரளவு அவங்கவுங்க இயல்பு தன்மையில இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பேய் படம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கவே செய்யும். அதாவது நான் சொல்றது அதீத இன்ட்ரெஸ்ட். எல்லாரும் தானே பேய் படம் பாக்குறாங்க சார்ன்னு சொல்லக்கூடாது. பேய் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஸ்பெசிபிக்கா எடுத்து பாக்குறவங்களோட ஜாதகத்துல இந்த அமைப்பை பாருங்க, நிச்சயமா பொருந்தி இருக்கும். ஒண்ணு ராகு வலுவா இருப்பாரு, உங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருப்பாரு, இல்லைன்னா சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்து இருப்பாரு ராகு, இல்ல சுக்கிரன் சந்திரன் ராகுக்கு திரிகோணத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு இல்ல கேந்திரத்துல இருப்பாங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு நிச்சயமா இது. இதே மாதிரி ராகு உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9, 8, 12 8, 12 பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள், மறைபொருள் அறியக்கூடிய இடங்கள், ரகசியம் இல்லையா? 12 மறைபொருள் அறியக்கூடிய இடம், 8 ரகசியம் அறியக்கூடிய இடம், 1, 5, 9 உங்களுடைய திரிகோணம். இங்கெல்லாம் ராகு இருந்தா நிச்சயமா அந்த பேய் படத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். சுபத்துவமா இருக்கிறாரு ராகு, குரு சுக்கிரனோட தொடர்புல இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனோட தொடர்புல இருக்கிறாருன்னா நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. பாவத்துவமா இருக்கா, கண்டிப்பா ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பீங்க. பேய் பயத்தை ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. கடுமையா நான் சொன்ன இப்ப சுபத்துவமா இல்லாம பாவத்துவமா இருக்கா, பேய்க்கு ரொம்ப பயப்படுவாங்க. பேய் ரொம்ப நம்மளை பிடிச்சிருச்சோ, பேய் நம்மள ஏதோ பண்ணிருச்சோ, நமக்குள்ள பேய் புகுந்துருச்சோங்கிற எண்ணத்தை இந்த சந்திரன் கேது கொடுக்கவே செய்வார். சந்திரன் ராகுவும் அப்படியே. ஸோ சுபத்துவமா இருக்கார் அப்படின்னா அதுல எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது. நீட்டா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பாவத்துவமா இருந்தா ரொம்ப பயப்படுவாங்க. எது எப்படியோ பேய்ங்கிறத அந்த ஒரு இதை கொடுக்கறதே ராகு கேது தான். ஸோ அதுல பயப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ராகு உண்டு பண்ற மாய மேட்ரிக்ஸ், இட்ஸ் அன் இல்யூஷன் ஆஃப் பிளானட்ஸ், அப்படிதான் இருக்கும். இல்லாததை இருப்பது போல் காட்டுவது தான் இந்த ராகு கேதுவோட வேலையே. ஸோ அதனால அதை பத்தி யாரும் ஒரி பண்ணாதீங்க. பயமா இருக்கு, பேய் விஷயங்கள் அமானுஷம் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு சில கிளைண்ட் என்கிட்ட கேட்கறதுனால ஸோ இந்த ஒரு பதிவை அவங்களுக்காக நான் போடுறேன்.